ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆமாம் மக்களே, மகாபலிபுரத்தில் இருக்கிற இந்தியா சீசல் மியூசியம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இதைத்தான் இந்த இடத்த தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா வருத்தப்படுவீங்க. எஸ், இந்தியா சீசல் மியூசியம் நம்ம வந்துட்டோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5 ரதம் 5 ரதாஸ் சொல்லுவாங்க, அந்த ஆப்போசிட்ல தான் இருக்கு. உள்ள என்ட்ரானோனே அப்படி ஸ்ட்ரைட்டா பார்த்தா ஈஃபில் டவரை தூக்கி நடுவில் வச்சிருக்காங்க. பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே உள்ள நகர்ந்தோம்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ், வெரைட்டி ஆஃப் ஸ்டோன்ஸ், பலதரப்பட்ட வெரைட்டி இந்த மாதிரி எவ்வளோ வகையான ஸ்டோன்ஸ் இருக்கோ அவ்வளோ வகையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறக்கே பிரமாதமாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை, அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. பாருங்களேன், டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் முட்டை மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எப்படா இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கல்லெல்லாம் பார்த்துருக்க கூட மாட்டோம். அப்பேற்பட்ட கல்லை சேகரித்து கொண்டு வந்து ப்ரிசர்வ் பண்ணி இப்படி ஒரு மியூசியம் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் வந்து கீழே அதுக்கு பேர் கொடுத்துருந்தாங்க, அண்டு வந்து அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருந்தாங்க. பார்க்குறக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நிறைய சங்கு வகைகள் அதெல்லாம் கூட நெக்ஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் பாருங்கள், எவ்வளோ வகையான சங்குகள், வலம்புரியும் சொல்லுவாங்க, இடம்புரியும் சொல்லுவாங்க, இன்னும் எவ்வளவோ சொல்லுவாங்க. அவ்வளவும் வந்து நம்ம கண் முன்னாடி அவ்வளோ சங்குகளும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ வெரைட்டி ஆஃப் சங்குகள், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அப்படி அடுக்கி வச்சு அசத்தி இருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், அங்கே பாருங்கள் எப்படி அப்படி முள்ளாக இருக்குது. பார்க்குறக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது, இப்படியெல்லாம் சங்கு இருக்கா அப்படின்ட்டு. இப்படி பாருங்களேன், டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி அவ்வளவும் கொண்டாந்து அப்படி காட்சிக்கு வச்சுருக்காங்க. இவ்வளோ வெரைட்டி ஆஃப் சங்குகள்லாம் இருக்கா அப்படின்ட்டு வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பார்த்தது மட்டும் பத்தாது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம நண்பர்களும் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து ஒரு சங்கு கூட விடாமல் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்களேன் எவ்வளோ பெருசு, அடடடடா, சான்ஸே இல்லை. நம்ம வாவ் அப்படின்னு சொல்கிற வாவ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. சான்ஸே இல்லை, வேறு லெவல். சிப்பி வந்திருக்காங்க, சிப்பியில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க. அந்த லெவலுக்கு இருக்குது. ஆமாம், ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா, அப்படி பிரம்மாண்டமாக ஒரு கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்படி ஒரு செட்டப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அதான் அவங்களுக்கு சுற்றி நான் வீடியோ எடுத்து காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஃபிஷ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ பெரிய ஃபிஷ், வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு, போட்டு அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்து அப்படி வச்சுருக்காங்க, காட்சிக்கு வச்சுருந்தாங்க. கடல் குதிரை இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு, பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய யானை மாதிரி உருவம் தத்ரூபமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு நம்ம மூவ் ஆக போகிறோம். அந்த இடம் வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காத இடம். பாருங்கள், நம்ம டைனோசர்லாம் வந்து ஜுராசிக் பார்க்கில் தான் பார்த்துருப்போம், ஜுராசிக் பார்க் படத்தில் பார்த்துருப்போம்.
பார்ட் 1 பார்ட் 2லாம் பார்த்துருப்போம். இது நம்ம நேர்லேயே அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. அதுவும் வந்து அது சவுண்டு கொடுத்துருந்துச்சு. அந்த டைனோசர் வந்து எப்படி சவுண்டு கொடுக்குமோ அதே மாதிரி சவுண்டு கொடுத்துருந்துச்சு. நம்ம தொட்டு பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ கிட்ட தான் இருந்துச்சு. அதுவும் பாருங்களேன், வந்து அது தலை அசைக்கிறது, கத்துறது, அதுவும் நம்ம தொடும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த நம்ம உண்மையாகவே அந்த மிருகத்தை தொடுற மாதிரியே, டைனோசரை தொடுற மாதிரியே இருந்துச்சு. இது அடுத்த டைனோசர் பாருங்கள். இதுதான் மோஸ்ட்லி டேஞ்சரஸ் டைனோசர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சும்மா அசால்ட்டாக வந்து ஜீப்பெல்லாம் தட்டி விட்டு வேட்டையாடி எல்லாத்தையும் அப்படியே அலேக்காக கவிட்டு போகுமே, அந்த டைனோசர். அந்த குட்டி டைனோசரோட பழைய பெரிய டைனோசர் இருக்குது பாருங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த. அண்டு சில குழந்தைங்க பயன்பட்டாங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுனால அதை பார்த்து பயக்கவும் செஞ்சாங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கணும்னு ஆர்வமாகவும் வந்து தொட்டும் பார்த்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு. நம்ம ரியல் டைனோசரை பார்க்குற மாதிரியே இருக்குது. அதோட அசைவுகள் பாருங்களேன். சரி தடவி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு வந்து வாயை பொழந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளே ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆகிட்டோம். சரி கூல் அப்படின்னு சொல்லி தடவி கொடுத்து அப்படியே சமாளிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது அடுத்தது. இந்த இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு டைப் ஆஃப் டைனோசர், கையில் முட்டை வச்சுக்கிட்டு இருக்குது. இது அது ஒரு டைப்பாக ஒரு சவுண்டு கொடுத்துச்சு. லைட்டாக மெர்சலாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது பாருங்களேன் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து டைம் கிடைக்கும்போது மறக்காமல் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த ஒரு ஏரியா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு இந்த டைனோசர் மியூசியம். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க பாருங்கள். அந்த நகக்கண்கள், அந்த தோல் சுருக்கம், அந்த கண் எல்லாமே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக ஆசையாக வந்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, வீடியோ எடுத்தாங்க. இது பாருங்களேன், இதை பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பெருசாக வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இம்மீடியட்டாக இந்த இந்தியா சீசல் மியூசியத்துக்கு ஒரு விசிட்டை போடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு போயிட்டு எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனலி அந்த ஜுராசிக் பார்க் விட்டு வெளியே வந்தாச்சு. அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டாட்டா பை பை சொல்லிவிட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். அந்த டைனோசருக்கும் அண்ட் உங்களுக்கும். என்ன மக்களே, வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Keep supporting, keep on supporting. Thank you. Bye-bye.